அதில் 400 கிராம் வெல்லம் எடுத்துருக்கிறேன். நான் தூள் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். கம்பி பதம் பாகு பதம் எதுவுமே தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கரைஞ்சிட்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நல்லா பாருங்கள் கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. முக்கால்வாசி வெந்தால் போதும். அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச கொலக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை எல்லாத்தையுமே அதில் எடுத்து போட்டுடலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற வெல்லத்தையும் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு குட்டி ஃபேன் அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கிறேன். நெய் நல்லாவே சூடாயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்து போட்டிருக்கிறேன். உங்கள்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்குதோ எது வேணாலும் போட்டுக்கலாம். உலர் திராட்சை ஒரு 20 போட்டிருக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க.